Hello dear friends, welcome back. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் ட்ரஃபிள் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு க்ளீனான பவுல்ல 1/2 கப் மைதா சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேருந்து 1.5 டேபிள்ஸ்பூன் மைதாவை எடுத்துட்டு அதுக்கு பதிலா 1.5 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதே போலவே ஒரு நைஃபோ இல்ல ஸ்பூனோட பேக் சைடோ வச்சு ஈவன் பண்ணி மைதாவை எடுத்துக்கலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் மைதாவை எடுத்துடலாம். கேக் செய்கிறதுக்கு மெஷரிங் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே போல் மெஷரிங் கப்ஸ் வாங்கி நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு பர்ஃபெக்டான கேக் கிடைக்கும். 1.5 டேபிள்ஸ்பூன் மைதாவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 1.5 டேபிள்ஸ்பூன் டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட லைட் கொக்கோ பவுடர் தான் இருக்குனாலும் அதையும் செய்யலாம். உங்களுக்கு கலர் மட்டும்தான் வேரி ஆகும். இப்போது 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் 3 முறை கூட சலிச்சு எடுத்துக்கலாம். நான் எப்பயும் ஒரு முறை சலிச்சுட்டு எல்லா பவுடரும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். இப்போது வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இதில் நான் எப்பயுமே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துப்பேன். அப்போ தான் எக்கு நல்லா பீட் ஆகி ஃப்ராத்தியாக கிடைக்கும். 1/2 kg கேக்குக்கு 2 முட்டை போதும். லார்ஜ் சைஸில் ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போது 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு லோ ஸ்பீடில் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எக்கு லைட்டாக பீட் ஆனதும் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போது நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா சுகரை இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்கும் சுகரும் நல்லா பீட் ஆகி நல்லா ஃப்ராத்தியாக உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே ஷோ ஆகும். நம்ம சேனலில் ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணியும் கேக் ரெசிபீஸ் இருக்குது. ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணியும் கேக் ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ஒரு டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போது சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எக்கோட பீட் பண்ணிங்கன்னா இதே போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் பேட்டர் கிடைக்கும். இது பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இப்போது நீங்கள் ஆயில் சேர்த்துக்கணும். இப்போது 1/2 kg கேக்குன்றனால 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்தா போதும். ஆயில் சேர்த்துட்டு லோ ஸ்பீட்லேயே பீட் பண்ணிக்கோங்க. ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிடாதீங்க. லோ ஸ்பீடில் பீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். ஆயிலும் இந்த பேட்டரும் ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆனால் போதும். லோ ஸ்பீட்லேயே பீட் பண்ணி எடுத்துருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஒரு சிலிக்கான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி சைடில் இருக்கிற அந்த மாவெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சலிச்சு வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ உங்களுக்கான டிப் என்னென்னா, நீங்கள் சிலிக்கான் ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் கட் அண்ட் ஃபோல்டு பண்ணுறதை விட இதே போல் வயர் விஸ்க் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கேக் கிடைக்கும். ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போது 2 டேபிள்ஸ்பூன் பால் தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் பால் ஆட் பண்ணி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே ட்ரை இன்க்ரீடியன்ஸை பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இல்லைனா ஓவர் மிக்ஸ் ஆகி கேக்கு உங்களுக்கு சாஃப்டாக உப்பி வராமல் ரொம்ப அப்படியே தாழ்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது எப்பயுமே பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போது இன்னொரு டேபிள் ஸ்பூன் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg கேக்குக்கு 2 டேபிள் ஸ்பூன் பால், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் தேவைப்படும். உங்களுக்கு இது எல்லா மெஷர்மெண்ட்டும் சார்ட் மாதிரி வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். இப்போது லாஸ்ட் பேட்ச் மாவையும் ஆட் பண்ணி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ரொம்ப ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது லாஸ்ட்டாக சிலிக்கான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி சைடில் இருக்கிற மாவையும் ஸ்க்ரேப் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டில் ஒரு 2-3 முறை இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது டிப் நம்பர் 2, பொதுவாக 1/2 kg கேக்குக்கு நம்ம 6 இன்ச் பேன் தான் எடுத்துப்போம். இன்றைக்கி நான் 5 இன்ச் பேன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குக்கு லேயருக்கு நம்ம ட்ரஃபிள் தான் ஃபில்லிங்காக கொடுக்க போகிறோம். அதனால் நமக்கு ஹைட்டு கிடைக்காது. விப்பிங் க்ரீம் கேக்குனால் உங்களுக்கு ஹைட் நல்லா கிடைக்கும் க்ரீம் ஃபில் பண்ணும்போது. இப்போது ஸ்பியூர் யூஸ் பண்ணி ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 2-3 முறை டேப் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடுறேன்.
கேக் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சாக்லேட் ட்ரஃபிள் ரெடி பண்ணணும். ட்ரஃபிள் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக சாக்லேட் ட்ரஃபிளை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கலாம், அதை சுகர் சிரப்பால் வெட் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் ட்ரஃபிளை கொஞ்சமாக சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எப்பயுமே சாக்லேட் ட்ரஃபிள் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது இதே போல் கேக்கோட ஒட்டி ஒட்டி உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பயப்படாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கான டிப் நம்பர் 3 என்னென்னா, சாக்கோ சிப்ஸ் இல்லைனா ஆல்மண்ட்ஸ் இல்லைனா கேஷ்யூஸ் வந்து எப்பயுமே லேயர் ஃபில்லிங்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட கேக்குக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். இப்போது செகண்ட் லேயர் கேக் வச்சுட்டு அதையும் சுகர் சிரப்பால் வெட் பண்ணிக்கிறேன். இப்போது சாக்லேட் ட்ரஃபிளை ஈவன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இம்மிடியேட் கேக் ஆர்டர் அப்படின்றதுனால சாக்லேட் ட்ரஃபிள் செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் டைல்யூட்டாக தெரியுது. நீங்கள் 8 ஹவர்ஸ் நீங்கள் செட் பண்ண விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான சாக்லேட் ட்ரஃபிள் கிடைக்கும். ஃபில்லிங்க்கு சாக்கோ சிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்த லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கும் இதே ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 5 இன்ச் பேனில் கேக் பேக் பண்ணதுனால எனக்கு 4 லேயர் ஆஃப் கேக் கிடச்சிருக்கு. இதே நம்ம 6 இன்ச் பேனில் பண்ணியிருந்தோன்னா 3 லேயர் தான் கிடச்சிருக்கும். நம்ம க்ரீம் ஃபில்லிங்னாக்கா நமக்கு ஹைட்டு நார்மலாக கிடச்சிரும். ஆனால் இந்த சாக்லேட் கெனாஷில் நீங்கள் கேக் பண்ணும்போது ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் எப்பயுமே ஒரு சைஸ் சின்ன டின்னாகவே சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கேக் லேயர் பண்ணுற வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால் இன்றைக்கி ஷோ பண்ண முடியல. நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபீஸ்லாம் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லலாம் உங்களுக்கு கேக்கை லேயர் பண்ணுற வீடியோஸ்லாம் இருக்கும். நம்ம சேனலில் பட்டர்ஸ்காட்ச் கேக், ரெட்வெல்வெட் கேக், அப்புறம் KitKat கேக், அப்புறம் ரசமலாய் கேக், ரசமலாய் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது லாஸ்ட்டாக ஒரு லேயர் கேக் வச்சுட்டு அதையும் ட்ரஃபிள் வச்சு ஃபுல்லாக கேக்கை கவர் பண்ணிடலாம். கேக் கவர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சைடுலலாம் நீங்கள் ஈவன் பண்ணும்போது அந்த ஸ்பேச்சுலாவோடையே சேர்ந்து உங்களுக்கு கேக் அப்படியே ஒட்டி ஒட்டி உடஞ்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே ட்ரஃபிள் கேக் செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா இதே போல் இந்த பேலட் நைஃப்பில் உடஞ்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். எப்பயுமே சாக்லேட் ட்ரஃபிளுக்கு 1:2ன்ற ரேஷியோவில் நீங்கள் சாக்லேட்டும் விப்பிங் க்ரீமும் எடுத்துக்கோங்க. விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் 150 கிராம் விப்பிங் க்ரீமும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்பயுமே ட்ரஃபிள் ரெசிபி கொஞ்சம் எக்ஸஸாக பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். கம்மி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மேக் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நான் எப்பயுமே கொஞ்சம் எக்ஸஸாக தான் மேக் பண்ணி வச்சுப்பேன். இப்போது எனக்கு கேக் போர்டு கொஞ்சம் அன்இவனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் இன்னொரு கேக் போர்டில் கேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது டிப் நம்பர் 4, பேலட் நைஃபை ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சைட்லலாம் ஈவன் பண்ணிங்கன்னா ட்ரஃபிள் கேக் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஸ்மூத்தன் பண்ண முடியும். இப்போது 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு கேக்கை செட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் சாக்லேட் ட்ரஃபிள் வச்சு மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இப்போது விப்பிங் க்ரீம் கேக் எடுத்துருந்தீங்கன்னா சைட்லேயோ இல்லை லேயர் ஃபில்லிங்க்கோ இல்லை டாப்லேயோ நீங்கள் க்ரீம் அதிகமாக அப்ளை பண்ணிட்டா கூட அந்தளவுக்கு டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதே நீங்கள் டார்க் சாக்லேட் கேக், ட்ரஃபிள் கேக்லாம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரீம் வந்து கம்மியாக தான் நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப ஹெவியாக கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சாக்லேட் மட்டும்தான் தெரியும், கேக்கோட ஃப்ளேவர் தெரியாமல் போயிடும். அதனால் ரொம்ப மைல்டாக தான் ஈவன் பண்ணிக்கோங்க, அதிகமாக க்ரீம் அப்ளை பண்ணாதீங்க. சில இடத்துல ஜஸ்ட்டு விப்பிங் க்ரீமில் சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணுவோம்ல, அதை வச்சு லேயர் ஃபில்லிங்கும் ஃபுல்லாக கேக்கும் கவர் பண்ணிவிட்டு டாப்பில் உங்களுக்கு கெனாஷ் ஆட் பண்ணி இதுதான் சாக்லேட் ட்ரஃபிள்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட இதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்டான சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குக்கான ரெசிபி. இது வரைக்கும் இந்த டைப்பில் நீங்கள் கேக் செஞ்சு பார்க்கலன்னா ப்ளீஸ் ஒரு டைம் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் கேக் இது. கேக்கை 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுத்த லேயர் க்ரீம் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே கேக் ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால ட்ரஃபிள் ஆட் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரம் செட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய பாருங்கள்.
இப்போ பேலன்ஸ் இருக்கிற க்ரீம் வச்சு சைடெல்லாம் ஈவன் பண்ணிக்கிறேன். அப்பப்போ நீங்கள் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவன் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஒரு ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி சைடில் டிசைன் பண்ணிக்கிறேன். டிசைன் பண்ணும்போது அங்கங்கே எனக்கு பேட்சாக தெரிகிறதுனால மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே சாக்லேட் ட்ரஃபில் வச்சு ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போது டாப்லேயும் சைட்லேயும் ஈவன் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி டாப்பிங்கில் டிசைன் நான் வந்து ட்ரிப்பிங்ஸ் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு மில்க் காம்பவுண்டை இதே போல் 1:2 அப்படின்ற ரேஷியோவில் மெல்ட் பண்ணி அதை ஒரு பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணியிருக்கேன். டிப் நம்பர் 5 என்னென்னா, உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ட்ரிப் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் கணேஷை இதே போல் ட்ரிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ட்ரிப் கிடைக்கும். நம்ம சேனலில் கணேஷ் ரெசிபி அதாவது ட்ரஃபிள் ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் டார்க் காம்பவுண்டுக்கு பதிலாக மில்க் காம்பவுண்ட் சேர்த்து இதே போல் நீங்கள் கணேஷ் ரெடி பண்ணிக்கலாம். சைடுலலாமும் ட்ரிப்பிங்ஸ் கரெக்டாக வரா மாதிரி ஃபஸ்ட்டு ஈவன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டாப்பிங்கில் நான் கணேஷை அப்ளை பண்ணிக்கிறேன். இதே போல் நீங்கள் ட்ரிப்பிங்ஸாக கணேஷ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேக் நல்லா கூலிங்கில் இருக்கணும். கணேஷ் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கணேஷ் இதில் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ட்ரிப்பிங்ஸாக கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற கணேஷ் வச்சு டாப் ஃபுல்லாக ஈவன் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஸ்மால் சைஸ் பேலட் நைஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி 1/2 kg கேக்குக்கெலாம் ஸ்மால் சைஸ் பேலட் நைஃப் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போது கேக் போர்டை கொஞ்சமாக இதே போல் ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற கணேஷும் அப்படியே உங்களுக்கு ட்ரிப்பிங்ஸாக வரும். இப்போது டாப்பில் நீங்கள் இப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற க்ரீம் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணலாம், ரோஸ்டி டிசைன் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்மால் சைஸ் பேலட் நைஃப் யூஸ் பண்ணி பேலட் டிசைன் தான் கொடுக்க போகிறேன். இப்போது ரொட்டேட்டிங் டேபிளில் இதே போல் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே நீங்கள் டாப்பில் பேலட் நைஃபை வச்சு பொறுமையாக மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போது ரொம்ப சூப்பரான சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதோட கூட ஃப்ரீயாக விட்டுறலாம். இல்லைனா பேலன்ஸ் இருக்கிற க்ரீம் வச்சு ரோஸ்ட் டிசைன் இல்லை நாசில் ஏதாவது யூஸ் பண்ணி பேலன்ஸுக்கு நீங்கள் டிசைன் கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஹோம்மேடு சாக்லேட்ஸ் வச்சு டெக்கரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இப்போது சாக்லேட் இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரஃபிள் கேக் வந்து நார்மல் கேக் மாதிரி ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு உள்ளே இறங்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து செட் பண்ணி பொறுமையாக சாக்லேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வேஃபரும் வச்சுருக்கேன். கொஞ்சமாக அங்கங்கே கோல்டன் லீஃப் வச்சு டெக்கரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.